Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. EduQuest is a premier education platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோன் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் அண்ட் பெரிய சைஸ்னு ஒரு 3 சைஸ் எனக்கு தெரிஞ்சு 3 சைஸ் இருக்குது. பேசிக் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இந்த 3 சைஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதிகமான வெரைட்டியில் இல்லைனாலும் ஒரு சில கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை அவுட்லைனாக இந்த ஸ்டோன் செயினை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக பெண்ட் ஆகி வரும் நமக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கு அவுட்லைன் கொடுக்குறப்ப பெண்ட் பண்ணி விட்டுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இது அதை விட ரொம்ப பெரிய ஸ்டோனாக இருந்துச்சுன்னா சின்ன ஸ்டோனுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோனை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன டிசைன் சூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்டோன் ஓட்டுறோம், அதுக்கு அவுட்லைனாக இதை யூஸ் பண்ணலாமாங்கிறத இல்லை ஒரு லீஃபுக்கு கூட நம்ம அவுட்லைனாக கூட கொடுக்கலாம். அதை நம்ம சூஸ் பண்ணுற டிசைனோட சைஸை பொறுத்து தான் இந்த ஸ்டோன் செயின் எது நமக்கு வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெக்லைனில் வந்து ஒரு அவுட்லைனில் கொடுக்கறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் சின்னது வந்து சின்ன சின்ன பூ மாதிரி போடும்போது அது அவுட்லைனாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு நைட்டு பார்ட்டிக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல கிளிட்டரிங்காகவும் இதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இடையில நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டே வரும்போது ஒரு ஸ்டோன் இல்லாமல் இருக்குது, வெறும் இப்போ இது மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்டோன் செயின் தேவையான அளவு எப்படி கட் பண்ணணுன்னா அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு நீங்கள் ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி இடையில கேப் இருக்க மாதிரி விட்டுறாதீங்க. அது அப்புறம் பார்க்கும்போதே அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் விடுபட்டிருந்தால் நல்லா இருக்காது. இந்த ஸ்டோன் செயின் வந்து நெக்லைனில் ஒரு 3 லைன் சரி போட்டு ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து சின்ன சைஸாக இருந்ததுன்னா நம்ம த்ரெட் நீடில் யூஸ் பண்ண முடியாது. சின்ன சைஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த பீட் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் ஸ்டோனாக இருந்ததுன்னா த்ரெட் நீடில் யூஸ் பண்ணியே நாம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வர முடியும். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கப்போ உங்களுக்கு நீடில் உள்ளே போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு நான் நார்மல் சேவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தோட கலரில் என்ன த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாது. வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோன் செயினை கம் போட்டு ஒட்டிட்டு பண்ணுறாங்க. ஆரியை பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ம கம் போட்டு ஒட்டக்கூடாது. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க அந்த சின்ன கேப்பில் தான் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் கொடுத்து செய்ய போகிறோம். நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணுவோம், மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு லாக்கோ ஸ்டிச்சோ போட்டுட்டு பக்கத்தில் கொண்டு போவோம் இல்லையா. இது அந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்டிச்சு போடாமல் அப்படியே கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து அடுத்த கேப்பில் ஃபில் பண்ண போகிறோம். அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச்சு போடணுங்கிறதுல கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு போடணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே பேக்கில் கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு கிராஸில் கொண்டு போய் அடுத்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, அடுத்த ஸ்டோனுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் ஸ்டிக் பண்ணி ஒரு பட்டன் ஹோல் அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நழுவி போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணுற அவசியம்லாம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா இந்த கேப் நடுவில் கம் போட்டுட்டு மேலே வந்து இந்த செயின் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வந்து மெர்ஜாய் வந்துருந்ததுன்னா கூட அடுத்து நீங்கள் ஒரு சுகர் பீடோ இல்லை வேறு ஏதாவது பீடு கொடுக்கும்போது உங்களுக்கு நீடில் வந்து இன்சர்ட் ஆகவே ஆகாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் ஒரே தான் ஸ்டிக் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கடைசி வரைக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஆல்ரெடி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நிறைய நம்ம பண்ணிட்டோம். அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான். உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாத் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து
கொஞ்சம் சைடில் வந்து கேப்பு தெரியாது, அந்த மாதிரி தெரியாது. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். கூடுமான வரைக்கும் கம் போடாமல் பாருங்கள். வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக பென்சிலில் லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் மேலே நம்ம வந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தோம்னா ஒரே ஈவனாகவே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் இது. ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. சின்ன ஸ்டோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்ம பீட் நீடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு 2 கேப்புக்குள்ளே உள்ளே வர்றது கஷ்டம். அந்த குத்தி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்டோன்னால் பிரச்சனையே இல்லை, நம்ம த்ரெட் நீடில் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் சேவிங் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மோஸ்ட்லி வந்து எல்லோரும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம போடுறோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் போடுற மாதிரி போடுவோம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த மெத்தட் தான் வந்து எல்லாருமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸ்லீவ்லேயே ஆகட்டும், இல்லை நெக்லைன்லேயே ஆகட்டும், எந்த ஒரு இதில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறோனாலும் இது தான். இப்போ நீங்கள் பெரிய ஸ்டோனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஸ்டிச்சு. சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்டோனுக்கு ஒரு தடவை கூட ஸ்டிச் பண்ணலாம். அது அந்தளவுக்கு கேப் தெரியாது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த எண்டை இப்படியே நாட் போட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்க இது வந்து ஸ்டோன் வந்து அப்படியே தூக்கிட்டு நிற்கும். அது பார்க்கும்போது அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கேயாவது மாட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த எண்டில் ஒரு ஸ்டிச்சு, அந்த எண்டில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப பேக் சைடில் கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு போட்டு, திரும்ப ஆரம்பித்த இடத்துலேயே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சை போட்டு ஒரு லாக் போட்டிங்கன்னா இது வந்து நல்லாவே டைட் ஆகிடும், நல்லா செக்யூர்ட் ஆகிடும். அது தூக்கிட்டே வராது, இழுத்து பிடிச்சி தைச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்பயுமே அந்த லாஸ்ட்டு ஸ்டோன் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. எந்த ஒரு ரவுண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிங்க எங்கே முடிச்சிங்கன்னே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எந்த வித ஷேக்கும் இல்லாமல் நல்லா ஈஸியாக ஃபுல்லாக வந்து டைட்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக் ஷேப்ஸில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு டிசைன் போட்டுட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.